राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो आज की आशीर्वाद की जय। राधे कृष्णा। நேற்று போட்ட ஆடியோ அவ்வளோ கிளாரிட்டி இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னான். ரெண்டு விஷயம், நான் அப்போயே யூஸ் பண்ணுற மைக் யூஸ் பண்ணாமல் என்னோட ஹெட்ஃபோனை வச்சு ரெக்கார்ட் பண்ணேன். அதனால் ஒன்று ரொம்ப எக்கோ அடிச்சது அப்படின்னா நான் ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டேன். அதனால் திருப்பியும் அந்த விஷயங்களை ரீரெக்கார்ட் பண்ணி இன்னைக்கு போடுறேன். அதுவும் அழகான நரசிம்ம ஜெயந்தி இன்று. வாழ்க்கையே அனுபவம். எல்லா அனுபவங்களுமே தேவை. இப்ப கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா மனுஷாளுடைய எமோஷன்ஸ் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். கோபம், பயம் எல்லாம் உண்டு, ரைட்டா? இந்த பரதநாட்டியம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நவரசங்கள்னு சொல்லுவா. சிங்காரம், காதல், ஹாஸ்யம், சிரிப்பு, கருணை, இரக்கம், ரௌத்ரம், கோபம், வீரம், ஒரு நாயகத்தனம், ஒரு ஹீரோயிசம் அப்படி சொல்லாமா, பயானகம், பயம், அப்புறமா விபத்சா, ஒரு அப்படின்னு ஒரு வெறுத்து போறது, அப்புறம் அத்புத ரசம், வாவ் அப்படின்ற மாதிரி, அப்புறம் சாந்த ரசம், அமைதி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே இருக்கிறதுனால தான் வாழ்க்கையில ஒரு அனுபவம் கிடைக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான அனுபவம். புரியுறதா? இது ராமன், கிருஷ்ணன் எல்லாருக்குமே உண்டு. பகவான் ராமனும் அழறான், ராமனும் புலம்பரான், ராமனும் வீரத்தை காட்டுறான், ராமனும் ரௌத்ரத்தை காட்டுறான். கிருஷ்ணனும் உண்டு. கிருஷ்ணனும் யசோதை கிட்ட கட்டுப்பட்டு நிற்கிறான் அவளுடைய அன்புக்கு. பகவானுக்கு ரௌத்ரம், கோபம் வர்றது. பீஷ்மர் அழிக்கிறேன்னு கையில சக்கராயத்தை எடுத்து நிற்கிறான். கிருஷ்ணனுடைய ரௌத்ர ரூபம் தானே நரசிம்மர். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாம்யஹம். அப்படி கண்ணனுக்கும் உண்டு. ஸோ ஒவ்வொரு அனுபவமும் நம்மள வாழ்க்கையில ஒவ்வொரு விதமா பக்குவப்படுத்துறது. பயம் சில சமயத்துல பக்குவப்படுத்துறது, வீரம் சில சமயத்துல பக்குவப்படுத்துறது. ஸோ இங்க வீரம், ரௌத்ரம் இதெல்லாம் கூட ஒரு பாவம். கோபம்லாம் வரணும். இப்ப தேசத்திற்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கோபம் வரணும். கஷ்டம் கொடுக்க அழிச்சு போறணும்ன்ற வெறி வரணும். அதெல்லாம் ரொம்ப நியாயமானது. சரியா? இந்த பிருந்தாவனத்துக்கு போனோம்னா இந்த நவரசங்களையுமே அனுபவிச்சுடலாம். ஜென்மா போயிட்டு இருக்கேன்னு சில பேருக்கு பயமா இருக்கும். ஜென்மா கிடைச்சிருக்கேன்னு சில பேர் ஆனந்தமா இருப்பா. இப்படி நிறைய உண்டு. நாம அதுல ரமன் ரேசி அதுதான்
பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரமன் ரேத்தியில தான் கண்ணனும் கோப குழந்தைகளும் விதவிதமாக விளையாடினார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. ரொம்ப ஜோரா இந்த ரமன் ரேத்தியில தான் நம்ம ரஸ்கான் அவ்வளவு அழகா தபஸ் பண்ணார். அவருக்கு அனுபவம் எல்லாம் கிடைச்சதுன்னு பார்த்தோம். கண்ணன் பலவிதமான விளையாட்டுகள் இந்த ரமன் ரேத்தியில விளையாடினான் அப்படின்னு காண கிடைக்கிறது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சோக கிருஷ்ணன், சபலன், மதுமங்கலன், அர்ஜுனன் இப்படி எல்லாம் உண்டு. கண்ணனை குனிய வச்சு பச்சை குதிரை தாண்டறது, கண்ணன் மற்றவர்களை குனிய வச்சு பச்சை குதிரை தாண்டறது, கண்ணாமூச்சி விளையாடுறது, ஓடி பிடிச்சு விளையாடுறது, கில்லி தாண்டு விளையாடுறது, அதுக்கப்புறமா கட்டி பிடிச்சு புரண்டு உருண்டு மல்யுத்தம் விளையாடுறது, இப்படி நிறைய விளையாட்டுகள் கண்ணன் விளையாடினான் அப்படின்னு காண கிடைக்கும். ஸோ விளையாடலாம், தப்பு கிடையாது. நான் எப்பயுமே சொல்வேன், வயசாகிருந்தாலும் விளையாடுங்க, ஏதோ ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டு தான் நம்மளை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். உங்களுக்கு செஸ் பிடிக்குமா, செஸ் விளையாடுங்கோ. ஓடி ஆடி விளையாட முடியல, ஓடி ஆடி விளையாடுங்கோ. கேரம் போர்டு பிடிக்குமா, கேரம் போர்டு விளையாடுங்கோ. இந்த சைனீஸ் செக்கர்னு ஒன்று உண்டு, சில பேர் பிடிக்கும், அது விளையாடலாம். உட்காந்துட்டே விளையாடலாம், கூட இருக்கவாளோட. சில பேர்லாம் தானே உட்காந்து தனியாக விளையாடுவார், அது ஒரு சுகம். விளையாடுங்கோ, தப்பே கிடையாது, விளையாடணும். ஒரு ஸ்டேஜுக்கு விளையாட்டு நம்ம விட்டுட்டோம். எப்பயுமே சொல்லுவேன், விளையாட்டை விட்ட பிறகுதான் நமக்கு எல்லா டென்ஷனும் பிரச்சனைகளும் வியாதிகளும் வர்றது. விளையாட்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. நீங்க விளையாட்டை ப்ரொஃபஷனா எடுத்துக்கிறதோ இல்லையோ, அட்லீஸ்ட் சும்மா உங்க மனசாந்திக்கு உங்க மனசை ஒரு வெண்ட் அவுட், லெட் அவுட் அப்படின்னு இல்லையா, மனசை போடு எதையான யோசிச்சுட்டே இருக்க இல்லையா, அந்த யோசனையெல்லாம் விடுபட்டு போகிறதுக்கு விளையாட்டு ரொம்ப நல்லது. ஏதோ ஒரு விளையாடுங்க, தாயக்கட்டை விளையாடுங்கோ, பரமபதம் விளையாடுங்கோ. விளையாட்டுன்றது ரொம்ப விசேஷமா தான் நினைச்சுவேன். நம்ம பிரிவா எவ்வளவு புத்திசாலிகள். வைகுண்ட ஏகாதசிக்கு முழிக்கணும், பஜனை பண்ணணும், எல்லாம் ஒரு பக்கம். சரி, முழிக்கல, பஜனை பண்றது, சத்தங்கள் கேட்கறதுலாம் கஷ்டமா இருக்கு, அவா பரமபதம் விளையாடலாம், ரொம்ப அழகு இருக்கு. இப்போ விளையாடிண்டே நேரம் போயிடும் இல்லையா, அப்ப முழிச்சது சந்தோஷம் நமக்கு. ஸோ வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு கூட பரமபதம் விளையாடலாம். இன்னைக்கு பாஷையில சொன்னா ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. ஸோ விளையாடுவோம். எத்தனை வயசான எவ்வளவு நாள் விட்டதும் பரவாயில்ல. எல்லாருக்குமே சொன்னேன், ரெடி உங்களுக்கு வரைய தெரியுமா, உங்களுக்கு பாட தெரியுமா, நீங்க அடுத்தவளுக்கு ப்ரூவ் பண்ணணும்னு இல்லை. உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறதுக்கு, உங்களை உற்சாகமா வச்சுக்கிறதுக்கு நீங்கள் இது எல்லாம் பண்ணணும். ஸோ கண்ணன் அப்படி ஆனந்தமா விளையாடின ஒரு இடம் தான் ரமன் ரேத்தி. ரஸ்கான் அங்க தபஸ் பண்ணியிருக்கா. அங்க ராதா கிருஷ்ண தரிசனம் எல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது இல்லாம ராஜா அஸ்கரன் அப்படின்னு ஒருத்தர், பிருத்விராஜ் உண்டு இல்லையா, ராஜா பிருத்விராஜ். அந்த பிருத்விராஜனுடைய பேரன் தான் ராஜா அஸ்கரன். பரமகிருஷ்ண பக்தன். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவர் பூஜை பண்ணும்பொழுது யாரும் வந்து அவரை கூப்பிடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, வேலைக்காரெல்லாம் சொல்லி வச்சிருப்பார். அப்போ ஒரு சந்தர்ப்பத்துல டெல்லி ராஜா அவரை பார்க்க வர்றார். ஆனா வேலைக்கார விட மாட்டேங்கிறார். டெல்லி ராஜாவுக்கு கோபம் வருது. அது என்ன, அவ்வளோ என்ன திமிரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டும்பொழுது வேலைக்காரா சொல்றா, மன்னிச்சிடுவேன், எங்களுக்கு வேற வழி தெரியல, சரி நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்ல அந்த டெல்லி ராஜா அஸ்கரனை பார்க்கவர். அஸ்கரன் பூஜையை முடிச்சு நமஸ்காரம் பண்ற, ஒன்றும் பேசல, வான்னும் சொல்லல. டெல்லி ராஜா கோபம், அவர் நமஸ்காரம் பண்ணும்பொழுது அவரோட குதிகால் கீழ் இருக்குமே அதை வெட்டான்.
உடனே ஊன்னு கத்திதான் பண்ண ஒண்ணுமே இல்லை. அவர் பாடு திரும்பி எழுந்தா நமஸ்காரம் பண்ணார், எழுந்தா நமஸ்காரம் பண்றார். அது ஒரு பாவம். இது சாதாரணமா நான் தாய்மார்கள் கிட்ட பார்த்துருக்கேன். அம்மாக்கள்லாம் அவளுக்கு எதாவது உடம்பு முடியலை, இல்லாட்டி லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃப், அவர்களுக்கு எவ்வளவுதான் உடம்பு முடியலன்னாலும் எழுந்து சமையல் பண்றது எல்லாம் பண்ணுவோம். ரொம்ப முடியலன்னா மாட்டவா சன்னலையே மறந்து கிடக்கும்போது மட்டும்தான் ஒன்றும் பண்ண மாட்டல. வெளியே மற்ற சமயத்தில் காஷியஸாக எல்லாமே பண்ணிட்டு இருப்பாள். அது மாதிரி நமக்கு ரொம்ப பிடிச்சவர்கள் அப்படின்னா தூக்கம் எல்லாத்தையும் ஜெயிப்போம். இந்த தேசத்திற்காக எல்லையில காவல் காக்கக்கூடிய இராணுவ வீரர்கள், கப்பற்படை, வான்படை, இவர்கள்லாம் எவ்வளவு தூரம் எல்லாத்தையும் தொடர்ந்துட்டு அங்க இருக்காரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பாவம். ராஜா அஸ்கரன் அவனுக்கு பெயர். அதன் பிறகு அந்த டெல்லி ராஜா இவருடைய பக்தியை பார்த்துட்டு மன்னிச்சுடுப்பா, நீ நிஜமாவே பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அந்த டெல்லி ராஜாவே அவர் காலெல்லாம் கட்டெல்லாம் போட்டு விட்டு அவரை கொண்டாடினார்னு காண கிடைக்க. அந்த ராஜா அஸ்கரன் இந்த ரமன் ரேத்திக்கு வந்து அப்படியே தன்னை மறந்து நாமஜபம் பண்ணி பகவத் தியானம் பண்ண பகவான் தன்னுடைய அழகான ஹோலி விளையாட்டை ஜம்முன்னு ராஜா அஸ்கரனுக்கு காட்டி கொடுத்தார். சரியா? அன்னைக்கு பிரகலாதனுக்கு பிரசிம்மர் அனுகிரகம் பண்ண நாள். பிரகலாதனுக்காகத்தான் ஹோலியை நாம கொண்டாடி கொண்டு இருக்கோம். அத்தனை விசேஷம் இந்த ராஜா அஸ்கரன். அவருக்கு ஹோலி அனுபவம் கிடைச்சது இந்த ரமன் ரேத்தியில. இல்லாமல் இந்த ராஜா அஸ்கரன் ஒரு சந்தர்ப்பத்துல பகவத் தியானம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு ஸ்டேஜ்ல யாரோ ஒரு ராஜா இந்த நாட்டு மேல படையெடுத்துட்டு வந்துட்டான். இவருக்கு யுத்தத்துல பெரிய ஈடுபாடெல்லாம் கிடையாது. ஆனா ராஜாங்க காரியங்கள்லாம் ரொம்ப கரெக்டா பண்ணுவார். ஒரு சாத்வீகமான ஒருத்தர். நிறைய யுத்தம் எல்லாம் பண்ணியிருக்கார். அப்ப இவருக்கு பெரிய யுத்தத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நான் பார்த்தா இது உன்னுடைய தேசம், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பஜனை பண்ணிட்டு கூட கூட போர் வீரர்கள் வாங்கும் நம்மளும் பஜனை பண்ணலாம், பகவான் பார்த்துப்பான்னு சொல்லிட்டு பஜனை பண்ணிட்டே உள்ள வரார். இப்போ பார்த்தோம்னா அந்த யுத்த காலத்துல இந்த ராஜா அழகா பஜனை பண்ற லேசா அப்படி மழைச்சாரல். அதே சந்தர்ப்பத்துல விரோதிகள் பக்கம் ஆலங்கட்டி மழை பெய்யறது, ஹெய்ஸ்டாம். அவ்வளவு வேகமா பெய்யறது, இவர்களால நிக்க கூட முடியல, ஓடி போயிட்டா. அதுக்கப்புறமா அந்த விரோதி ராஜாவுக்கு வந்து நிஜமாவே நீ பெரிய பக்தன்பா, உனக்காக தெய்வமே வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கொண்டாடினார் அப்படின்னு இருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ராஜா அஸ்கரனுக்கு ரொம்ப பெரிய ஜுரம் வந்துடுத்து. அவரால் நித்தியம் பகவான் பூஜை பண்ணல, அதனால ஒண்ணுமே சாப்பிடல. என்னடா பண்றது? அப்ப பகவான் அஸ்கரனுடைய ஒரு வேலைக்காரன் கிட்ட சொன்னார், போய் பகவான் என்னுடைய சரணாமிரதத்தை ராஜாவுக்கு கூட எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு. உடனே அந்த வேலைக்காரன் வந்து பகவானுடைய தீர்த்தம் கொண்டு அதை சரணாமிருத்தம்னு சொல்லுவார். அதை கொண்டு வந்து ராஜா அஸ்கரனுக்கு கொடுக்க அவர் உடம்பு சரியா போச்சு. அடுத்த நாள் அவர் பாட்டுக்கு பூஜை எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ராஜா அஸ்கரன் பெரிய பேரரசனான பிருத்விராஜ் அவருடைய பிள்ளை பீம்சி, அவருடைய பிள்ளை தான் இந்த அஸ்கரன். இவர் பூஜை பண்ண மூர்த்தி ராதா மோகன் அப்படின்னு பேரு. அத்தனை விசேஷமான ஒரு இடம் இந்த ரமன் ரேத்தி. இதெல்லாம் ரமன் ரேத்தியில நடக்கல. அந்த அஸ்கரன் ராஜா
ரமன் ரேத்திக்கு வந்த பொழுது அவருக்கு ராதா கிருஷ்ண ஹோலி விளையாட்டு காண கிடைச்சது. சனாதன கோஸ்வாமி இங்க உட்கார்ந்து தபஸ் பண்ணியிருக்கார், நாமஜபம் பண்ணியிருக்கார். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தியானம் பண்ணியிருக்கார், நாமஜபம் பண்ணியிருக்கார். சரியா? அப்படி ராஜா ஆஸ்கரன் சொல்லுவார், அஸ்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜா ஆஸ்கரன் அப்படின்னு சில இடங்கள்ல காண கிடைக்கிறது. இந்த இடத்தை பத்தி நம்ம கர்க சம்ஹிதை சொல்லும் பொழுது விருந்தாவன சமீபே மதுரா நிகடே சுபே ஸ்ரீ மகாவன பார்ஸ்வே சைகதே ரமணஸ்தலே, பகவான் அவ்வளவு அழகா இங்க விதவிதமான லீலைகள் பண்ணான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா காண கிடக்கிறது. ஒரு 200 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடத்துல தியான்தாஸ்ஜி மகாராஜ் அப்படின்றவர் 12 வருஷம் தபஸ் பண்ணார். அவருக்கு கிடைச்ச மூர்த்தி தான் இந்த ரமன் பிஹாரி ஜி. ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம். இங்க போன நிறைய இந்த கோழிகள், மான்கள், நிறைய விலங்கினங்கள்லாம் அழகா போஷாக்கா பராமரிக்கிறார். நிறைய சாதுக்கள்லாம் இங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கா. எல்லா ஜனங்களும் கூட்டமா பஸ் பஸ்ஸா வருவா. அவ்வளவு கூட்டம் இருக்கும். அத்தனை பேரும் வந்து அழகா ஆடி பாடி குதிச்சு உருண்டு பிறண்டு மண்ணள்ளி தலையில போட்டுண்டு சந்தோஷமா இருக்கும். அங்கேருந்து எல்லாரும் கொஞ்சம் மண்ணும் எடுத்துப்பா. பக்தாங்கிரி ரேணு, முக்கியமா கிருஷ்ணனும் ராதையும் கோபால குழந்தைகளும் விளையாடினார். கண்ணன் பலராமன் ஃப்ரெண்ட்ஸோட வரும்பொழுது விதவிதமா விளையாட்டு விளையாடுவான். ராதாராணியோட அழகான காதல் விளையாட்டுகள் விளையாடுவான். அதே சந்தர்ப்பத்துல மகாத்மாக்கள் தபஸ் பண்ணும்போது அவர்களுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி விளையாடுவான். அதனால ரொம்ப அழகான ஒரு ஸ்தலம் இந்த ரமன் ரேத்தி. அது இல்லாம நிறைய பக்தர்கள்லாம் வந்து அவ திருவடியெல்லாம் பட்டதுனால ஒரு திருவடி தூளி பக்தாங்கிரி ரேணு, தொண்டரடி பொடி அப்படின்னு சொல்லலாம். அப்படி ரமன் ரேத்தி. இங்க பக்கத்துல தான் ரஸ்கான். ராஜா ஆஸ்கரன் வேற, ரஸ்கான் வேற. ராஜா ஆஸ்கரன் என்ன சொல்லிட்ட கதையை பத்தி, அவரை பத்தி. ரஸ்கான் அவருடைய சமாதி இங்கதான் இருக்கு. நமக்கு பக்தி தான் பிராதானியம். அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்னு பார்க்கறது இல்லை. கபீர்தாஸ், ரஸ்கான், இந்த மாதிரி நிறைய பேர் உண்டு. லத்தீப் ஷா. அந்த பக்தர்களுக்கு என்றுமே நாம் தலை வணங்குகின்றோம். சரியா? இவர்கள்லாம் எப்படின்னா விபீஷணன் போல. விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதஹ. சூர்பனக சொல்லுவா, எங்க குலம் எல்லாம் அசுர குலம், ஆனா அதுல ஒருத்தன் உருப்படாம இருக்கான், விபீஷணன் தர்மம் நியாயம்னு பேசிட்டு இருப்பான் அப்படிங்க. அந்த மாதிரி இந்த முகம்மதிய குலத்திலையும் விபீஷணர்கள் போல நிறைய பேர் உண்டு. அவர்களுக்கு நமஸ்காரங்கள். இதுதான் ரமன் ரேதி அதனுடைய விஷயங்கள். இங்கிருந்து அப்படி போயாச்சுன்னா 1 கிலோமீட்டர் தூரத்துல நந்த கோகுலம் பார்த்தோம். அடுத்த நந்த கோகுலம் போலாமா? ஆனந்தமா போலாம். ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா राधे। जय भोलो राधा रानी की जय। जय भोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय भोलो वृंदावन धाम की जय। जय भोलो यमुना मैया की जय।
जय भोलो गोवर्धन गिरिराज की जय। जय भोलो राधा रमण बिहारी लाल की जय। जय 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 जय। राधे कृष्णा।